THENDRAL IAS Academy, your unique coaching center for all competitive exams. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. ஒவ்வொரு நாளும் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கறத குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். எல்லாருக்குமே வாழ்க்கையில யாரெல்லாம் சாதனை செய்யணும், வாழ்க்கையில யாரெல்லாம் முன்னேறணும், யாரெல்லாம் நான் எடுத்துக்கொண்ட காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக் அப்படிங்கிற மாதிரி தான். சோம்பி கிடப்பவர்களை, சோர்ந்து இருப்பவர்களை தட்டி எழுப்பும் முயற்சி அப்படிங்கிறது தான் இந்த விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கறத குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிற மாதிரி முதல் முயற்சியிலேயே நாம எடுத்துக்கொண்ட காரியத்துல வெற்றி பெறுவது எப்படி. போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமாக வர இருக்கிற TNPSC குரூப் 2 தேர்வுகளா இருக்கலாம், TNPSC குரூப் 4 தேர்வா இருக்கலாம், சமீபத்தில் நடைபெற இருக்கிற PG TRB தேர்வாக இருக்கலாம், அல்லது வங்கி தேர்வுகளாக இருக்கலாம், அல்லது இன்சூரன்ஸ் செக்டார் தேர்வுகளாக இருக்கலாம். போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் எடுத்திருக்கிற தொழிலில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி, முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறத குறித்து தான் நான் இன்னைக்கு மிக முக்கியமாக என்னுடைய அனுபவத்தில் மாத்திரமல்ல, பொதுவாக வெற்றியாளர்களின் அனுபவத்தில் இருந்து, அந்த ரகசியங்களில் இருந்து நான் உங்களோடு 5 மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மிக மிக முக்கியமான நுட்பமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறலாம். அதான் சொல்றது மிக மிக முக்கியமானது. வெற்றியாளர்கள் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 5 காரியங்களை சரியாக பயன்படுத்துவார்கள். முதல் முயற்சியிலே வெற்றி பெறுவதற்காக இந்த 5 காரியங்களை மிக மிக நுட்பமாக பயன்படுத்துவார்கள். என்னங்க வாங்க இந்த வீடியோல மிக முக்கியமா முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, குட். முதலாவது காரியம், நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு நம்ம எந்த போட்டித் தேர்வுல நாம் வெற்றி பெற நினைக்கிறோமோ, அல்லது எந்த அந்தமாக இருக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெற நினைக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து மிக முக்கியமாக முதலாவது பில்லர், 5 பில்லர் ரொம்ப ரொம்ப அவசியமானது வெற்றி பெறுவதற்கு. முதலாவது பில்லர் அப்படின்றது சிலபஸ் தாங்க. நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறோமோ அந்த சிலபஸை முதல்ல நம்ம நம்முடைய எண்ணத்துல பதிவு செய்யணும். குறிப்பாக இப்ப TNPSC குரூப் 2 எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னா, குரூப் 4 எக்ஸாம்னு சொன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்கு அப்படின்னா மொத்தம் 10 யூனிட். டோட்டலா ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM, லிட்ரேச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்டிடியூட் அப்படிங்கிறது. இப்ப தமிழ் கட்டாய பாடம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்மளே முடிவு செய்யலாம், தமிழ்ல இதுதான் கேட்கப்படும் அப்படி. முதல்ல அந்த சிலபஸை நம்ம முடிவு செய்வது என்பது மிக மிக அவசியம். சிலபஸ் அவங்க கொடுத்துடுறாங்கன்னா மொத்தமா எத்தனை, ஜெனரல் ஸ்டடீஸ்ல எவ்வளவு இருக்கு, லாங்குவேஜ்ல எவ்வளவு இருக்கு, ஆப்டிடியூட்ல எவ்வளவு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளவு இருக்கு. இதற்கான சிலபஸை முதல்ல நம்முடைய திட்டமிடுதல், இதுல நமக்கு ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு வீக் என்ன, இது எந்த மாதிரியா இதை திட்டமிடுதல் அப்படிங்கிறது முதலாவது பில்லர் அப்படிங்கிறது. கண்டிப்பாக சிலபஸை திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியங்க. இரண்டாவது பார்க்கலாம். சரி, இப்ப சிலபஸை நம்ம கையில எடுத்தாச்சு, டோட்டலா எவ்வளவு சிலபஸ் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதை எவ்வளவு காலத்திற்குள்ள நாம அதை தயாராகணும் அப்படிங்கிற நேரத்தை திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியம். இரண்டாவது பில்லர் அப்படிங்கிறது நேரத்தை திட்டமிடுதல். 5 பில்லர் அவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு போட்டித் தேர்வுல நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா மிக முக்கியமாக 5 தூண்கள். முதலாவது, நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறோமோ அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸை நாம் நன்கு வரையறுக்க வேண்டும். நம்ம நோட்ல எழுதிக்கிறணும், நம்முடைய எண்ணத்துல எழுதணும், நம்ம பார்க்கிற இடங்கள்லாம் மிக முக்கியமாக அதை திரும்ப 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 அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். டோட்டல் சிலபஸ் அப்படிங்கறத நம்ம திட்டமிடுதல். இரண்டாவது, நேரத்தை திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னேன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸை இப்போ ஒரு 3 மாதம் இருக்கு, அல்லது 2 மாதங்கள் இருக்கிறது, அல்லது பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் படிக்கிறவங்களா இருந்தா, 1 வருடம் அல்லது 6 மாசம் படிக்கிறவங்களா இருந்தா அந்த சிலபஸை எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம திட்டமிடணும். நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல நம்ம எந்த பாடத்தை படிக்கணும், நல்ல பிரிஸ்கா இருக்கிற நேரத்துல எதை படிக்கணும், இந்த 10 அந்தமாக இருக்கிற பாடத்தை, அந்த நேரத்தை திட்டமிடுதல் அப்படிங்கறதா இரண்டாவது மிக மிக முக்கியமான காரியம். நிறைய பேரு இந்த சிலபஸை தெரியாம அல்லது தேவையில்லாததை படிக்கிறது, தேவையில்லாத நேரத்துல படிக்கிறது, நிறைய நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடாமல் படிக்கிறது. அதனாலதான் வெற்றி அப்படிங்கறது ஒத்தி போடப்படுகிறது, அல்லது தள்ளி போகிறது, அல்லது வெற்றியே கிடைக்காமல் போகிறது.
அப்ப முதல் முயற்சியில வெற்றி பெறணும்னு சொன்னா முதலாவது சிலபஸை சரியாக திட்டமிடுதல் வேண்டும். இரண்டாவது நேரத்தை அதில் சரியாக நாம் திட்டமிடுதல் வேண்டும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறது. சோ மூன்றாவது அப்படிங்கிறது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்கு மூன்றாவது எந்த தூண் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த ஒரு போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறதாக இருந்தாலும் சரி, முதல்ல சிலபஸ் அப்படிங்கறத நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு, எவ்வளவு நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணியாச்சு, அந்த நேரத்துல நம்ம உழைச்சாச்சு. ஸோ நம்ம படிச்சிருக்கிற அந்த சிலபஸ், நம்ம தயாராகி இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 எக்ஸாம்ஸ் வரைக்கும் நடத்துறாங்க. அப்போ 40 கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருந்தா ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஏஇஆ இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடை அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸ் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது காமன் தான். அப்ப அந்த காமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பிராக்டிஸ் செய்து பார்க்கணும். யார் ஒருவர் அதிகமான தேர்வுகளை எழுதுகிறாரோ, அதிகமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் பேப்பரோடு அந்த மாதிரி தொடர்புல இருக்கிறாரோ அவர் தான் வெற்றி பெறுவார். அப்ப அதிகமான தேர்வுகள் எழுதணும். ஸோ டெய்லி தேர்வு எழுதணும், வாரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கறது மாதிரி இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் எழுதணும். அப்ப டெய்லி டெஸ்ட் எழுதணும், வார டெஸ்ட் எழுதணும், மாத டெஸ்ட் எழுதணும். அப்ப அதிகமான தேர்வுகள் யார் எழுதுறாங்களோ அவங்க தான் வெற்றியை சந்திப்பார்கள். மூன்றாவது பில்லர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அந்த தேர்வில் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். முதலாவதாக சிலபஸை நாம திட்டமிடுதல் வேண்டும். இரண்டாவது அது எவ்வளவு காலத்துக்குள்ள முடிக்க போறோம் அப்படிங்கறத நாம் திட்டமிடுதல் வேண்டும். மூன்றாவது அதிகமான தேர்வுகள் எழுதி பழக வேண்டும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அதுல எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான நம்ம தேர்வுகள் எழுதி பழக வேண்டும். நான்காவது தொடர் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி. சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, நேரத்தை உழைப்பில முதலீடு பண்ணியாச்சு. மூன்றாவது அதிகமான தேர்வுகள் எழுதுறோம். இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம லேக்கா இருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள் எனக்கு அதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் பின்னடைவாக இருக்கிறேன் அப்படிங்கறத நாம முழுமையாக எஃபோர்ட் போடணும். முழுமையாக எஃபோர்ட் போட்டு அப்படின்னு சொல்றது நாலாவது பில்லர் அப்படிங்கறது என்ன சார் அப்படின்னு சொன்னா, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, அதை தொடர்ந்து வீக் ஆயிடக்கூடாது. நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அது மாதிரி நேரத்தை ஃப்ரேம் பண்ணிட்டு பல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அடிச்சுட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஆகா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கலையே, நிச்சயமா நம்ம குறைவான மதிப்பெண் வாங்குறோமே, இதனால நமக்கு வந்து வெற்றி அடையாதா, நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாம தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது அதற்கு மிக அவசியம். என்ன சார் அப்படின்னா தன்னம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே நம்ம பெற்ற அனுபவங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியது காரியமாக இருக்கிறது. நான்காவது பில்லர் அப்படிங்கிறது தொடர் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஐந்தாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஐந்தாவது இதுதான் மிக 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 முக்கியமான காரியம், முதல் முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஏற்கனவே இந்த தேர்வுகள்ல யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், எந்த மாதிரியான பயிற்சி திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டதுனால ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நீங்க நீங்க உங்க ஊர்ல படிச்சு வெற்றி பெற்றிருக்கலாம், அல்லது உங்களோடு பழகுகிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு அகாடமில படிச்சவங்க வெற்றி பெற்றவங்க அந்த மாதிரி ஒரு நேர்காணல் பேட்டி அப்படிங்கறது காணலாம், அல்லது ஆலோசனை ஏற்கனவே இதுல ஜெயிச்சவங்களுடைய ஆலோசனை கேட்கலாம், அல்லது தோற்றவர்கள் அப்படிங்கறத பற்றி ஆலோசனை கேட்கலாம். 2 பேர் ஜெயிச்சவர் அப்படிங்கிறவரு எந்தெந்த காரியங்களில் நான் கவனம் செலுத்தினேன், நான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற அனுபவத்தை உங்களோட பகிர்வாரு. தோல்வி அடைந்தவர் எதனால எனக்கு வெற்றி கிடைக்கல, எந்தெந்த விஷயங்களை நான் கவனம் செலுத்தல, நான் இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்த்து போனேன், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, அல்லது இந்த காரியத்துல தான் நான் வந்து கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பார்கள். நிச்சயமாக 2 பேருடைய ஆலோசனையுமே மிகப்பெரிய ஆலோசனையா இருக்கும். வெற்றியாளர்களுடைய ஆலோசனையும் மிகப்பெரிய ஆலோசனையா இருக்கும். தோல்வியை சந்தித்தவர்கள் ஆலோசனையும் அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், அதிலிருந்து நாம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நாம் முதல் முயற்சியிலே வெற்றியை பெற முடியும். இந்த 5 பில்லர்ஸ் அப்படிங்கறத யாரு சரியாக பயன்படுத்துகிறார்களோ, திட்டமிடுகிறார்களோ, தொடர்ந்து பயிற்சி செய்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் அப்படிங்கிறது. அப்ப முதல் முயற்சியிலேயே நீங்க வெற்றி பெறணும்னு சொன்னா, முதலாவது அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸை சரியாக திட்டமிடுங்கள். என்னென்ன பாடம் அப்படிங்கறத சரியாக திட்டமிடுங்கள். இரண்டாவது அந்த சிலபஸை
எவ்வளவு காலத்துக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கணும், காலை பொழுதுல எவ்வளவு படிக்கணும், மாலை நேரத்தில் எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற நேரத்தை திட்டமிடுங்கள். மூன்றாவது மிக முக்கியமான காரியம், அதை ஒட்டி ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த தேர்வுகளிலாம் எப்படி கேள்விகள் அமைந்திருக்கிறது அப்படிங்கறத அதிகமாக அந்த பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பழகுங்க. டெஸ்ட் அதிகமான தேர்வுகள் தான் உங்களுக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றியை தரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நான்காவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி, பின்வாங்குதலே கூடாது. சோ அடம் பிடிச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே அந்த மாதிரி கண்ணோட்டத்துல தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும், முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஐந்தாவது மிக முக்கியமான காரியம், நாம் எடுத்த காரியத்துல, நம்ம எடுத்திருக்கிற தொழில, நம்ம எடுத்திருக்கிற முயற்சியில ப்ரீவியஸா யாரு வெற்றி பெற்று இருக்கிறாங்க, சோ யாருக்கு அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களிடமிருந்து படிப்பினைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் முதல் முயற்சியிலே வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோடு உங்களிலிருந்து நான் விடைபெறுகிறேன். டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு நாம் விடியும் வேளையில் விடாமுயற்சி செய்வது, விடியும் வேளையில் விடியலை தருவது, விடியும் வேளையில் அப்படிங்கிறது விடியல் தரும் சிந்தனையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உபயோகமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதா, தினந்தோறும் வருவது உங்களை உற்சாகப்படுத்துகிறதா, உங்களை வெற்றிக்கு இட்டு செல்கிறதா, நீங்கள் வெற்றியடைவதற்கு உறுதுணை புரிகிறதா அப்படின்னு சொன்னா பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யலாம், கமெண்ட் செய்யலாம். சோ விருப்பம் இருந்தால் ஷேர் செய்யலாம். தேங்க்யூ சோ மச். God bless you. Have a nice day. இந்த நாள் இனி நாளாக அமையட்டும், வெற்றி நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். God bless you.